வணக்கம் நண்பர்களே, நான் வரதராஜ். எங்கள் சேனல் நேம் வந்து நியூ டெக் கோட் ஃபார்மிங் திண்டிவனம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம வந்து பிகினிங் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்களே, அதில் கொஞ்சம் சில அப்டேட்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு அந்த வேலியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எல்லாமே வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா வகையான வந்து பழ வகைகள் அப்புறம் நிழல் தரக்கூடிய மரங்களும் வச்சுருக்கோம். அதுக்கு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து இதில் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கான ரீசன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு மாதிரி ஒரு மேடாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்னென்னா, வேர் வந்து நல்லா க்ரோத் ஆகணுன்ற பர்பஸ்க்காக நம்ம வந்து அதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி வந்து தண்ணி உங்களுக்கு நல்லா ஃபோர்ஸாக வந்து உள்ளே வந்து சக் பண்ணும். அந்த ரீசனுக்காக அந்த வந்து ஒரு ஃபுல்லாக மேடு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் நான் லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அடுத்த ஒரு அப்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஒரு வேலி வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம இடத்த சுற்றியே ஒரு வேலி போட்டிருக்கோம், ஏன் இங்கே ஒரு திரும்ப ஒரு வேலி அப்படின்ற ரீசன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ஆடு வந்து உள்ளே தான் நம்ம வந்து வளர்க்க போகிறோம். டெய்லி வந்து தூங்குறதுக்கு அந்த டைம் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆடு வந்து இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமு. அதை தவிர்த்து ஒரே இடத்துல டம்ப் பண்ணி இருக்க முடியாது ஆடு. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து வெளியில் வந்து அதை வந்து உலாத்துறதுக்கு அப்படி சுற்றுறதுக்காக நம்ம விடுறோம். அதை தவிர்த்து உள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த ஆடும் வெளியில் போகக்கூடாதுன்ற பர்பஸ்க்காக இந்த வேலி வந்து நம்ம அடைச்சிருக்கோம். இந்த வேலி வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம வேலியை அடைச்சிட்டோம். வேலி அடைச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு கேட் ஒன்று லாக்கரோட போட்டு வச்சுருக்கோம். இது சேஃப்டி பர்பஸ்க்கும் உண்டு. அதே சமயத்தில் இது நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ஆடு வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இதை போட்டிருக்கோம். இந்த வேலி வாங்க, இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரு புது விதமான ஒரு விஷயம் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட இது இன்னொரு ஷெட்டு. இது எக்ஸாம்பிளுக்கு அது பெருசு, இது சின்னது இல்லையா? நாங்கள் லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி அகலம், 8 அடி நீளம், 1.5 அடி அகலம், 1.5 அடி ஆழம். இந்த லென்த்தில் இருக்கிறது இது என்ன பர்பஸ்னா, இது பியூர்லி வந்துட்டு ஆட்டுக்கு தீனிக்காக. ஏன்னா இது ஆடுங்களுக்கு தீனியை வந்து நம்ம தரையில் போட முடியாது. தரையில் போட்டால் ஃபுல்லாக அது மேலே நின்று அது ஃபுல்லாக வேஸ்டேஜ் ஆகும். ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்ற பர்பஸ்க்காக இந்த ஒரு செட்டப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன ரீசனுக்காக இது அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு வந்து இங்கே நம்ம சாப்பிடும்போது ஒரு சில ஆடு இதுக்கு மேலே வந்து ஏறி நிற்கும். அந்த பர்பஸ்க்காக இது ஏறி நிற்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ராட்ஸ் வந்து ஒரு 8 mm ராட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு நடுவில் இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதா கலாய் ஷீட் கிடையாது. இது பியூர்லி அலுமினியம். நமக்கு துரு பிடிக்கக்கூடாது, லைஃப் வரணுன்ற பர்பஸ்க்காக நம்ம இதில் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 6 நம்பர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 ஆடுக்கு மேலே 35 ஆடுக்கிட்ட, மினிமம் 30 ஆடுக்கிட்ட கண்டிப்பாக தீனி சாப்பிடலாம். இது இன்னொன்று, இந்த செட்டப் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ ஒரு தொட்டி மாதிரி தட்டிட்டா அதில் வந்து தண்ணி வந்து குடிக்கும். பட் ஆனால் அது நமக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, பாசி பிடிக்கும், அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் சிமெண்ட் தொட்டியாக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இது வந்து இந்த நம்ம பிவிசி டேங்க் வருது இல்லையா, ஒரு டின் மாதிரி வரும். அந்த டின்னை வந்து ஆஃபாக கட் பண்ணி 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது ஆல்மோஸ்ட் 3 அடி 7 அடி நீளத்தில் தண்ணி இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம தண்ணி குடித்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு சாய்ச்சி விட்டுடலாம். இது ட்ரை ஆகிடும். இது உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ இதில் குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆடுங்களுக்கு. ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட இந்த செட்டப் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது. இந்த ஷெட்லேயுமே இதே சேம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அது முடித்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் என்னடா இவன் பேசிகிட்டே இருக்கானே, பாம்பை எப்போ வெளில எடுத்து விடுவான்ற மாதிரி, எப்போ இன்னும் பேசிகிட்டே இருக்கான் ஆடு இன்னும் வரலையன்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கான டைம் வந்துருச்சு. இந்த மந்த் எண்டு மேக்ஸிமம் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.